வெல்கம் பேக் டு ஏஆர்டிஎன்பிஎஸ்சி அகாடமி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 6th to 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய சமூக அறிவியலிருந்து 4000 வினாக்கள் எடுத்திருக்கோம். ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் எடுத்திருந்தோம் 6th to 12th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்லேருந்து 4000 ஒன்லைனர் எடுத்திருந்தோம். ஸோ அது எப்படி ஒன்லைனர் மாதிரி இல்லாமல் ஒரு டெஸ்ட் சீரிஸ் எடுத்திருந்தோமோ அதே மாதிரி தான் இப்போ எடுத்திருக்கோம். ஸோ இதை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, ஸோ டிஎன்யூஎஸ்ஆர்பியில் நடத்தக்கூடிய எஸ்ஐ, பிசி எல்லா எக்ஸாமுமே தேவைப்படும். ஸோ இது எப்படி ஒரு ஒன்லைனர் மாதிரி இல்லாமல் ஒரு டெஸ்ட் சீரிஸில் எடுத்திருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் இதை படிச்சுட்டு தனியாக ஒரு டெஸ்ட் போட்டு பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இதை படிக்கும்போது ஒரு டெஸ்ட் மாதிரி தான் படிப்பீங்க. ஸோ இது வரைக்கும் நான் படிக்கவே ஆரம்பிக்கல. இதுக்கப்புறம் தான் படிக்க போறேன். ஸோ அப்படின்னா கூட பரவாயில்ல. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா கூட இது ஈஸியா முடிச்சிடலாம். ஸோ அதுவும் ஒன்லைனர் மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் முடிக்கிறதும் ஈஸியா இருக்கும். ஸோ பக்கம் பக்கமா பத்தியா நீங்களே படிச்சு அனலைன் பண்றதை விட இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். மேக்ஸிமம் புக் பேக்கும் உள்ள இருக்கிற பாக்ஸ் கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுத்தது தான். ஸோ உங்களுக்கு படிக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கொஞ்சம் டைம் கன்வீனியன்ட்டா இருக்கும். ஈஸியா நீங்க கவர் பண்றதுக்கு வசதியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ உலகின் மிக நீளமான அணை எது? உலகின் மிக நீளமான அணை ஹிராகுட் அணை. ஸோ ஹிராகுட் அணை பார்த்தீங்கன்னா மகாநதி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருக்கு. ஸோ ஒடிசால இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி யாங்டிசி அணை இருக்குல்ல. யாங்டிசி அணை பார்த்தீங்கன்னா ஸோ உலகின் மிகப்பெரிய ஒரு மின்சார உற்பத்தி செய்யக்கூடிய நீர்மின் நிலையம் தான் யாங்டிசி அணை. சீனாவில் இருக்கு. ஸோ சீனாவின் துயரம் எதுன்னு கேட்டாங்கன்னு யாங்டிசி அணையை சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நமது வெளியுறவு கொள்கையுடன் தொடர்பு இல்லாதது எது? நமது வெளியுறவு கொள்கையுடன் தொடர்பு இல்லாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி காலனித்துவம். ஸோ காலனித்துவம் தான் நமது வெளியுறவு கொள்கையுடன் தொடர்பு இல்லாதது. நெக்ஸ்ட் கொஸ்டின். உப்பு சத்தியாகிரகம் தமிழ்நாட்டில் யார் தலைமையில் நடைபெற்றது? உப்பு சத்தியாகிரகம் தமிழ்நாட்டில் யார் தலைமையில் நடைபெற்றது? ஆப்ஷன் பி ராஜாஜி. ஸோ ராஜாஜி தலைமையில் தான் தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்றது. ஸோ பொதுவாக உப்பு சத்தியாகிரகம் வந்து குஜராத்தில் சபர்மதி ஆற்றின் கரையில் ஸோ காந்தி அவர்கள் நடைபெற்றது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சட்ட மேலவையை டேஷ் என்றும் அழைப்பர். சட்ட மேலவையை டேஷ் என்றும் அழைப்பர். ஆப்ஷன் டி விஷான் பரிஷத். ஸோ சட்ட மேலவையை விதான் பரிஷத் என்றும் அழைப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ்நாட்டின் ஜவுளி பள்ளத்தாக்கு மாவட்டங்களவை. தமிழ்நாட்டின் ஜவுளி பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படும் மாவட்டங்களவை. ஸோ கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர். ஸோ மேற்கூறிய அனைத்துமே. ஸோ இந்த 3 மாவட்டத்தை தான் தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டின் ஜவுளி பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தி தொடங்கிய ஆண்டு எது? இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தி தொடங்கிய ஆண்டு ஆப்ஷன் டி 1986. ஸோ காற்றாலை மின் உற்பத்தி இந்தியாவில் தொடங்கிய ஆண்டு 1986. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் இந்தியாவில் காணப்படும் மண் வகைகளை எத்தனை பிரிவுகளாக வகைப்படுத்தியுள்ளது? இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் இந்தியாவில் காணப்படும் மண் வகைகளை எத்தனை பிரிவுகளாக வகைப்படுத்தியுள்ளது? ஆப்ஷன் பி 8. ஸோ 8 வகைகளாக வகைப்படுத்தியிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். தங்க நாற்கர சாலை திட்டம் எப்போது நிறுவப்பட்டது? தங்க நாற்கர சாலை திட்டம் எப்போது நிறுவப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1999. ஸோ இந்த தங்க நாற்கர சாலை திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான 4 நகரங்களை இணைக்கக்கூடியது. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தா, சென்னை, மும்பை, டெல்லி. ஸோ இந்த 4 முக்கியமான நகரங்களை இணைக்கக்கூடியது தான் தங்க நாற்கர சாலை திட்டம். ஸோ இது 1999 நிறுவப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவில் பிறப்பின் போது எதிர்பார்க்கப்பட்ட ஆயுட்காலம் என்ன? இந்தியாவில் பிறப்பின் போது எதிர்பார்க்கப்பட்ட ஆயுட்காலம் என்ன? ஆப்ஷன் டி 65 வருடம். ஸோ 65 வருடம். நெக்ஸ்ட் கொஸ்டின். 1927இல் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு எங்கு நடைபெற்றது? 1927இல் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆப்ஷன் டி சென்னை. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இது உங்களுக்கான கொஸ்டின். நேரு அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு டேஷ். ஸோ நேரு அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்றது தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நான் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். இதை ஒரு சீரியஸாக கண்டினியூ பண்ணலான்னு பார்க்குறேன். ஸோ இதை சீரியஸாக கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர் கமெண்ட் பண்ண பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினில் நான் சொல்கிறேன். தேங்க்யூ கைஸ்.